தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் இல்லாத ஒன்றை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புரசைவாக்கம் வெள்ளாளர் தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை அமைச்சர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் காப்பியடித்துள்ளதாக விமர்சித்தார். பிஜேபி நடத்தி வரும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தில் இதுவரை 8 லட்சம் பேர் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறினார். 2026 திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றும் அதன் பின்னர் மும்மொழி கொள்கை தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரை எந்த விவாதமும் மத்திய அரசு நடத்தவில்லை. ஆனால் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மாய பிம்பத்தை உருவாக்க பார்ப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டினார். மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இதை பற்றின ஒரு விவாதம் இல்லை, அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் இதை பற்றின ஒரு விவாதங்கள் இல்லை, அல்லது தேர்தல் கமிஷனில் இதை பற்றின எந்த ஒரு விவாதமும் இல்லை. பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு, ஏன்னா அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.